ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். சாய் உறவுகளுக்கு வணக்கம். சாய் பிள்ளைங்க எல்லாருக்கும் சாயோட ஆசீர்வாதம் எப்பவும் நிறைஞ்சிருக்கணும். அப்பா எப்பவும் எல்லாருக்கூடையும் இருப்பாருன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஓம் சாய்ராம். இந்த வாரம் மிராக்கல்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு பாபா கனவுல ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்குறாரு. அந்த கனவு எனக்கு புரியல, ஆனால் அது என்ன நடக்க போகுது, ஆனால் ஒரு விஷயம் பாபா என்னமோ சொல்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அது என்ன அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்த நாட்களை பற்றியும் அந்த மிராக்கள் பற்றியும் தான் சொல்ல போகிறேன். பாபாவை கும்பிட்டா எப்படியாப்பட்ட பிரச்சனையும் நமக்கு முன்கூட்டியே காட்டி கொடுப்பாரு. அவரை ரொம்ப உருகி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே நமக்கு கஷ்டம்னாலும் சரி சந்தோஷம்னாலும் சரி அவர் தெரியப்படுத்துவார். அதைத்தான் பாபா இதன் மூலிமா எனக்கு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ மூலிமா நான் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு கனவுல நிறைய பேருக்கு பாபா பேசுவாருங்க. பாபா கண்டிப்பாக கனவுல வருவார். அப்படி ஏதாவது நமக்கு கனவுல வந்தார் அப்படின்னா தயவு செஞ்சு அதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அவர் சச்சரிதத்திலே இருக்குது. அவர் கனவுலையோ ஏதாவது நமக்கு ஒரு அறிகுறி கொடுக்க தான் அவர் வருவார். அப்படி கனவுல வரும்போது அதை நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அது நமக்கு நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு தீர்வு, ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. அதை மற்றவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நடக்காதாமா. இது சச்சரிதத்தில் இருக்குது. என்ன அப்படின்னா அது கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். பாபாவோட மிராக்கல்ஸ் ஷேர் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, கனவுல நமக்கு அதை நம்ம அனுபவபூர்வமாக அனுபவித்ததுக்கு அப்புறம் தான், நமக்கு நிஜத்துலேயும் அது முடிஞ்சதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்றவங்கள்ட்ட அதை பற்றி ஷேர் பண்ணிக்கணும். இப்படி எனக்கு கனவு வந்துச்சு, இதனால் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, கனவு அந்த விஷயம் நமக்கு நிஜத்தில் நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அது வரைக்கும் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த மிராக்கிள்ஸ் அதை பற்றி தான். அப்படி தான் நானும் முட்டாள்தனமாக அந்த வேலையை நான் செஞ்சுட்டேன். அதாவது அதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணாமல் வேகமாக மிராக்கிள்ஸ்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2021 ஜனவரி மாதம்னு நினைக்கிறேன். ஜனவரியில் ஒரு 8-9 தேதியில் எனக்கு ஒரு கனவு வந்துச்சுங்க. என்ன கனவு அப்படின்னா, நம்ம இந்த ஓட்டு வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி இருக்கும். வெளிச்சம், வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வர்றதுக்காக கண்ணாடி வச்சுருப்பாங்க. நம்ம அதை என்ன பண்ணியிருப்போம், வெளிச்சம் அதிகமாக அடிக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த அட்டையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, கேலண்டர் அட்டையை வச்சு நம்ம மறைச்சிருப்போம். அது ஒவ்வொரு வீட்டில், ஓட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அதை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் முருகன் படம் போட்ட அட்டை நாங்கள் மறைச்சிருக்கோம். அப்புறம் ஒரு நாள், அன்னைக்கு ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கேன். நைட்டு கனவுல பார்த்திங்கன்னா பாபா வராரு. பாபா எப்படி வராருன்னா டைரெக்டாக வரல. நான் தூங்கி அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக படுத்திருக்கேன். படுத்துட்டு இப்படின்னு கண்ணு முழிக்கிறேன். என்னமோ சவுண்டு வருது. நான் கண்ணு முழிக்கிறேன். முழிச்சா அந்த ஓட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி மறைச்சிருக்கு இல்லைங்களா, அந்த கேலண்டர், அது அதில் பார்த்திங்கன்னா பாபா இருக்கார். பாபா என்னை கூப்பிடுறாரு. என்னோட கனவுலாம் பார்த்திங்கன்னா பாபா டைரெக்டாக பேச மாட்டார். அவர் செய்கையில் தான் எனக்கு எதுனாலும் சொல்லுவார். அப்போ நான் ஓட்டு மேலே பார்த்துட்டு, அச்சோ பாபா பேசுகிறாரு, பாபா அசைகிறாரு என்ன அப்படின்னு சொல்லி இப்படின்னு பார்க்குறேன். பார்த்த உடனே பாபா இப்படி இங்கே வாங்கிற மாதிரி இப்படி காமிக்கிறாரு, கை காமிக்கிறாரு. நான் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறேன். எந்திரிச்சு நின்று ஓட்டு மேலேயே அப்படியே அண்ணாந்து பார்த்தா அவர் சொல்கிறாரு. அவர் என் காதை கை காமிக்கிறாரு. இப்படி காதில் இருந்து இப்படி இப்படின்னு கை காமிச்சோடனே என்ன காதை காமிக்கிறாருன்னு என் காதை இப்படி தொட்டு இப்படின்னு பார்த்தா என் காதில் இருந்து மாட்டல், இந்த தங்க கம்மலுக்கு மாட்டல் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த மாட்டல் என் கையோடு வருது. இது என்னது மாட்டல், நான் மாட்டலே போடலையே, என்கிட்ட மாட்டலே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, பாபா இது என்ன மாட்டல் என் கையில் வருது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தொட்டு பார்த்தா மறுபடியும் என் கையோட கம்மலும் வருது. அப்போ என்ன பாபா இப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நான் இப்படி கையில் பார்த்துட்டு, பாபா என்ன பாபா கையில் மாட்டலே என்கிட்ட இல்லையே, இப்படி வருது, கம்மலும் வருது, தானாக வருது, இது எப்படி பாபா என்ன அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்க எனக்கு கனவு கலைஞ்சிருச்சுங்க.
கனவு கலைஞ்ச உடனே மறுநாள் அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கிட்டே போய் நான் சொல்கிறேன், அம்மா வந்து நான் அப்படி கனவில் வரதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க அப்போவே. ஆனால் நான் சொல்லிட்டேன், எனக்கு அது இப்போ தெரியல. நான் கனவில் வந்ததை சொல்லிட்டேன், அம்மா இது மாதிரி என் கனவில் வந்து பாபா வந்து காதை இப்படி காமிக்கிறாரு, காதை தொடுன்னு சொல்கிறாரு. நான் தொட்டு பார்க்குறேம்மா, என் கம்மல் எனக்கு மாட்டல் கையோடு வருதுமா. ஆனால் பாபா நான் மாட்டலே போடலையே பாபா அப்படிங்கிற மறுபடியும் கை காமிக்கிறாரு. மறுபடியும் என் கம்மல் கையோடு வருதுமா. இது என்னன்னு தெரியலம்மா, ஆனால் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பாபா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராருமா. அது என்னன்னு தான் எனக்கு புரியல. கண்டிப்பாக அது என்னன்னு எனக்கு தெரிய வருமா. இதை வந்து எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டேன். நான் மாட்டல் போடல, ஆனால் என் மாட்டல் வந்து காதில் கையோடு வருதா. அப்போ வந்து நான் என்ன நினச்சிட்டேன், ஒருவேளை எனக்கு தங்கம் ஏதாவது வரப்போகுதா அப்படின்னு சொல்லிலாம் நினைக்கிறேன். என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மண்டையே பிச்சுக்குது. இதே யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் யோசிச்சது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா கிட்ட, சித்திக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டேன் இதை பற்றி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜனவரி 15 பொங்கல் வந்துருச்சு. பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்துட்டு அப்போ குழந்த பிறந்து 2 months 3 months தான். காலையில் சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா, பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். அப்போ வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருந்தா. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு 1 monthக்கு முன்னாடியே எங்கள் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் நகை வாங்கி வச்சுருந்தாங்க. அதில் வந்து எங்கள் பாப்பாவுக்கு கம்மல் வாங்கி வச்சுருந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அம்மா வந்து பொங்கலுக்கு வந்து எங்கள் சித்தி வீட்டில் தான் பாப்பா இருந்தா. பாப்பா அங்கே குளித்து கிளம்பி புது ட்ரெஸ் போட்டுட்டு எங்களை பார்க்குறதுக்கு வேண்டி அங்கேருந்து வந்த உடனே இங்கே அம்மா இருந்துட்டு, பொங்கல் எதுமா கம்மல் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டாங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே விளையாண்டுட்டு இருந்துட்டு மறுபடியும் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டா. இதில் என்னென்னா, எங்கள் சித்தி வீட்டுக்கும் எங்களுக்கும் 1/2 கிலோமீட்டர் இருக்குது. நடுவில் மெயின் ரோடு, நிறைய சந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் அவங்க போகணும். அதுக்கப்புறம் குழந்தை அங்கே போயிடுச்சு, பாப்பா அங்கே போயிட்டா. அவள் போய் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. அதனால் வந்து வீடை வந்து கூட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீடை கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இலையெல்லாம் போடணும் இல்லைங்களா, படையல் போடணும், அதுக்காக வீடை கூட்டினாங்க. வீடை கூட்டிகிட்டே இருக்கும்போது என்னமோ மின்னுச்சுங்க, பளபளன்னு என்னமோ மின்னுச்சு சின்னதாக. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்கள் பாப்பாவோட கம்மல் சொரை இங்கே விழுந்து கிடக்கு. எங்களுக்கு வந்து புது கம்மல் இல்லைங்களா, பகீர்னு ஆயிடுச்சோ. ஐயோ சொரை இங்கே விழுந்து கிடக்கு. பாப்பா ஆனால் கம்மல் மட்டுமே போட்டுட்டு போயிட்டா. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்களுக்கு ஒரே பயமாயிடுச்சு. உடனே வந்து நாங்கள் ஃபோன் பண்ணுறோம். எங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க வந்து அங்கே வந்து நான் எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் சங்கடப்பட்டுருவோன்னு எதுவுமே சொல்லாமல், இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் டக்குன்னு சொல்கிறோம், இல்லை சொரை இங்கே இருக்குது, அவள் காதில் கம்மல் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்னான். அவங்க எல்லோரும் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கம்மல் இருக்குது ஆனால் சொரையை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தேடிட்டுருக்காங்க. இதில் பாபாவோட அதிசயம் என்னன்னு பாருங்கள். எவ்வளோ தூரம் வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் எவ்வளோ தூரம், மெயின் ரோடு சந்து எவ்வளோ தூரம் கடந்து போகணும். இது எங்கேயுமே பாப்பா காதிலிருந்து கம்மல் கீழே விழுகவே இல்லை. அப்படியே அங்கே போயிருக்கா. அங்கே போய் அவங்க சொரையெல்லாம் தேடி இருக்காங்க. உண்மையாலுமே இது ஆச்சரியம் எங்களுக்கு. எனக்கு டக்குன்னு கனவு தான் ஞாபகம் வந்துச்சு. பாபா இதை சொல்கிறதுக்கு தான் வந்து எனக்கு கனவு மூலியமாக உணர்த்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. பாபா அதிசயத்தை பாருங்கள். சொரை இங்கே இருக்குது, கம்மல் அங்கே இருக்குது. அவங்க சொரையை தேடிட்டுருக்காங்க, ஆனால் எங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஏதோ நாங்கள் சொல்லிடுவோன்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் தேடிட்டுருக்காங்க. ஆனால் சொரை இங்கே இருக்குது. இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயும் அந்த கம்மலை விழுகாமல் அவள் காதுலேயே இருந்திருக்கு. உண்மையாலுமே எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். பாபாவை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அப்பா நமக்கு வந்து எல்லாத்தையுமே தெரியப்படுத்துவார், ஒவ்வொரு விஷயமும். இதில் என்ன அப்படின்னா, நம்மளும் வந்து எந்த விஷயம் நடந்தாலும் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். எது சின்னது நல்லதோ கெட்டதோ அது எதுன்னு நமக்கு தெரியாது, என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் அப்பாவுக்கு தெரியும்ல. நம்ம அதுக்காக தான் எல்லா விஷயங்களையும் அப்பா கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு மூலியமாக வந்து நமக்கு வந்து அப்பா சொல்லுவார், இதை பண்ணு அதை பண்ணாத அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவார். ஓம் சாய்ராம். இதே மாதிரி அப்பா வந்து நிறைய என் கனவுல தான் எல்லாத்தையுமே உணர்த்தியிருக்காரு. இதே மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கும் இதே மாதிரி மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி சர்வசாய் கீர்த்தி, இதே நேம் தான். அதில் நீங்கள் எனக்கு மெசேஜோ இல்லை வாய்ஸ் ரெக்கார்டோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்பலாம். உங்களோட மிராக்கிள்ஸும் வந்து என்னோடய சேனலில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம். எல்லாத்தோடையும் அப்பா எப்போவும் துணையாக இருப்பார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம்.